மன் ஆத மரீதன் மன் ஸார அஹல்லஹு ஃபில்லாஹ். யார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவரை சந்திக்க போறார். அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்ற ஒரு சகோதரனை சந்திக்க போறார். என்னோட பழகினார், 30-40 வருஷமா ஒன்னா இருந்தார், இன்னைக்கு நோயாளியாக இருக்கிறார், எப்படியாவது போகணும், அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும், அவர் என்ன செய்ய நினைப்பார். அப்படி நினைச்சிட்டு போனீங்கன்னா இது இபாதத் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கிறாரோ, மன் ஸார அஹல்லஹு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்கு யார் போறாரோ, நாதாஹு முனாதின், ஒரு வானவர் அழைக்கிறார், அழைத்து சொல்லுகிறார், திபத வதாப மம்ஷாக வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலா. அந்த மனிதர் போற நேரமே வானலோகத்துல ஒரு மலக்கு அழைச்சு சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? திபத ஐ தாப ஐஷுக ஃபித் துன்யா வல் ஆখিরা. இதுக்கு விளக்கம் என்ன? இது ஹதீஸ் இல்ல, இது விளக்கம். உன்னுடைய உலகத்தில வாழ்க்கையும் மனமானதாக மகிழ்ச்சியானதாக ஆகிவிட்டது, உலகத்திலேயும் மறுமையிலையும் நீ மனமானவனாகிவிட்டாய். வதாப மம்ஷாக, நீ நடந்து செல்கிறாய், அந்த பாதையில் நீ நடந்து பயணிக்கிறாயே, இந்த பயணமும் நீ செல்லுகின்ற இந்த பயணம் அதுவும் மனமாகிவிட்டது. சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதர் வானவர் அழைத்து சொல்கிறார், வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கத்தில் உனக்குரிய இடத்தை நீ பெற்றுக் கொண்டு விட்டாய், சொர்க்கத்தில் உனக்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அப்ப என்ன அர்த்தம்? சொர்க்கவாசி இந்த உலகத்தில இந்த அமல செஞ்சதுனால சொர்க்கத்தில் அவருக்குரிய அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அப்ப ஒரு மனிதர் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறார், அல்லது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற ஒரு சகோதரனை சந்திக்க செல்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்தில் தனக்குரிய இடத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.